வெல்கம் டு யுவர் சேனல் நண்பா. ஆல் போர்ட் கிங். ஓகேங்களா, கேரளா லாட்ரி கெஸ்ஸிங் 28/2/2025க்கான நிர்மல் குழுக்கள் பார்த்திங்கன்னா 421. அதுக்கு முன்னாடி நேற்று 27/2/2025 ரிசல்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 063 அடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, 063. எதுக்கு நம்மளுக்கு வீடியோ லேட்டாக வருதுன்னா, நம்ம நைட்லாம் ஒர்க் போகிறோம். ஓகேங்களா, அதனால் நைட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒர்க் அவுட் போட்டு காலையில் தான் கெஸ்ஸிங் நம்மளோட அப்லோட் ஆகும். ஓகேங்களா நண்பர்களே, ஏன்னா ஒர்க் போய்ட்டுருக்கோம் அதனால். ஓகேங்களா, இல்லைன்னா உங்களுக்கு கெஸ்ஸிங் நைட்டே கூட போட்டுரும். ஓகேங்களா நண்பர்களே, அடுத்து நம்ம நேற்று ஒரு சூப்பரான ஒரு வின்னு தான். என்ன ஆல் போர்டு தான் நம்ம சொல்லி அடிப்போம். நேற்று ஆல் போர்டு மட்டும்தான் மிஸ் ஆயிடுச்சு. மீது எல்லா இதுலேயும் நம்ம விட்டுருது. ஓகேங்களா, சிங்கிள் போர்டில் சி போர்டில் பொறுத்த மட்டும் நமக்கு ஒரு மாஸ்டின். ஓகேங்களா, ஒரு 3ன்னு ஒரு நம்பரை கொடுத்தோம். ஓகேங்களா, அதில் உங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு சிங்கிள் போர்டில் 3ஆம் நம்பர் உங்களுக்கு சிங்கிளாகவும் நம்ம வின் பண்ணி தந்துருக்குறோம். ஓகேங்களா, அடுத்தது ஏபி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஏபியில் ஒன்று அடிக்கும். நம்ம எப்போயுமே சேனலில் சொல்லிக்கிட்டே இருப்போம், ஒன்று ஏபியில் அடிக்கும், அப்படின்னா ஏபிஎஸ்சி பிசியில் அடிக்கும், அப்படின்னா ஆல் போர்டில் அடிக்கும்னு சொன்ன மாதிரியே நம்மளுக்கு ஏபியில் 0-6 சூப்பராக ஒரு மாசான வின் வாங்கி கொடுத்துருக்கு. ஓகேங்களா, அதே மாதிரி ஏபிசி பாக்ஸை பொறுத்தவரை இன்றைக்கி ஒரு ஜஸ்ட் மிஸ்ஸில் ஒரு பவர் கெஸ்ஸிங்கில் வந்து நம்மளுக்கு மிஸ் ஆகி போச்சு. நம்ம எப்பவுமே ஒரு ஃபார்முலா மெத்தடில் எடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த அந்த 5,563 மை டார்கெட்டில் நான் கொடுத்துருப்பேன். ரிசல்ட் வந்து 063 அடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, மை டார்கெட்டில் பொறுத்த வரைக்கும் இங்கே வந்து 5க்கு வந்து பவர் நம்பர் 0ன்னு இருந்தால் நம்மளுக்கு இன்றைக்கி ஃபுல்லான ஒன்று 5ன்னு தான் ஒரு எதிர்பார்த்தேன். நாங்கள் அது பவரில் அடிச்சிட்டாங்க. ஓகேங்களா, அதனால தான் ஆல் போர்டில் பொறுத்த மட்டும் 1-5 நான் திருப்பி எடுத்துகிட்டு வந்தேன். ஏன்னா 5ஆம் மேலே 1ஆம் நம்பர் மேலே நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். சரி, இன்றைக்கி நம்மளோட நண்பர்கள் தொடர்ந்து ஒரு 4 நாளாக ஒரு ஆல் போர்ட்லேயும் வெற்றி கொடுப்போம், 3 டிஜிட்லேயும் வின் கொடுப்போம் அப்படின்றத நான் எடுத்துகிட்டே வந்தேன். 6ஓட 3ஓட மேட்ச் பண்ணி கொடுத்துருந்தேன். அதனால தான் உங்களுக்கு 0 பவரில் போயிடுச்சு. ஓகேங்களா, பவரில் வச்சு நீங்கள் அடிச்சிட்டாங்க. அதனால தான் உங்களுக்கு ஏ போர்டு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு டேரெக்டாகவே கொடுத்துருக்கு. ஓகேங்களா, பாக்ஸை பொறுத்த மட்டும் டேரெக்டாக உங்களுக்கு பிசியை போட்டுரும். ஏசி மட்டும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். 3 பாக்ஸை போட்டால் கூட இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா, பிசி நீங்கள் மை டார்கெட்லேயே இந்த ஒரு 3 டிஜிட் எடுத்து கொடுத்துருக்கேன். அடுத்து மட்டும் 163ன்னு ஒரு நம்பர் எடுத்து கொடுத்துருக்கிறேன். ஒன்று 5ஆம் நம்பரில் 0 நம்பர் நான் எதிரே பார்க்கல. ஏன்னா 5-1 நம்ம ஆல் போர்டில் எடுத்தோம். அதனால் கண்டிப்பாக ஆல் போர்டு நம்ம சொல்லி அடிப்போம். சரி, நம்ம 5-1லேருந்து மேட்ச் பண்ணி நம்ம ஏ போர்டு தான் 5-1 வந்தால் அப்படின்னா 6-3 பிசி தான் வரும் அப்படின்றத எடுத்து கொடுத்தது. டேரெக்டாகவே கொடுத்துருக்குறேன். அப்படி வரல, 5-1 மட்டும் வரல. இதுக்கு நம்மளுக்கு 0 ஒரு ஃபுல் வினி வந்திருக்கும். ஜஸ்ட் மிஸ்ஸில் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது மிச்சம் பாக்ஸ்லேயும் மை டார்கெட்டில் கொடுத்துட்டோம். மை டார்கெட்டில் இதுவும் கொடுத்துருப்பேன். 506 நம்ம கொடுத்துருக்குறோம். ஆனால் வந்து 065. அதான் நண்பர்களே, நான் 5ஆம் நம்பர் மேலேயும் 1ஆம் நம்பர் மேலே நான் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருந்தேன். 5ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இன்றைக்கி உள்ள ஒரு ஏதோ ஒரு போல் இறங்கிறதா இன்றைக்கி நம்ம 3 டிஜிட்டு உங்களுக்கு பாக்ஸ்லேயோ டேரெக்டாக நம்ம உங்களுக்கு வின்னை வாங்கி கொடுத்துருப்போம். இதுக்கு ஒரு 3ஆக இருந்தால் ஒரு சூப்பரான ஒரு மாசான வின் வந்திருக்கும். ஓகே நண்பர்களே, நாம் ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் மெத்தடில் கொஞ்சம் ஏதோ அந்த பவர் வச்சு ஆடினதுனால நம்ம கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, 563 கொடுத்துருக்குறோம். 163 டேரெக்டாக கொடுத்துட்டோம். பாக்ஸ்லேயும் 506 கொடுத்துருக்குறோம். ஓகே, 065 அடிச்சிருந்தா கூட நம்ம பாக்ஸில் எப்படியோ ஒன்று வின் பண்ணியிருக்கலாம். ஓகே நண்பர்களே, ஏன்னா 065 போது நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி தான் நான் போட சொல்லியிருக்கிறேன். 065 அடுத்து 6-5 இங்கே என்ன இருக்குது 0. ஏன்னா 5-6 அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மீதி எல்லாமே ஏசி இந்த மாதிரிலாம் போட்டிருப்பீங்க. ஓகேங்களா, பாக்ஸில் கொஞ்சம் பாக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் போய் பாருங்கள், விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், 6ஆம் நம்பர் வந்து ஏ போர்டுக்கு போயிடுச்சு. அதனால் இப்போயும் நம்ம சிங்கிள் போர்டு மிஸ் சூப்பரான வின்னு தான். எதுக்கு 6-0-0-6 இந்த மாதிரி பாக்ஸ் போடுங்க. ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்து பாக்ஸ் போடுங்க. ஒரு நம்பர் 2 நம்பர் வாங்கி கொடுக்கும். ஓகே நண்பர்களே, அதுக்கு தான் பாக்ஸ் போட சொல்கிறேன். இல்லைனா ஒன்று ஏபிஎஸ்சியில் பிசியில் அடிக்கும், அப்படின்னா நம்மளுக்கு ஆல் போர்டில் அடிக்கும். ஓகேங்களா, இதுதான் ஒரு இது. ஓகேங்களா, நம்மளோட சேனலை பொறுத்த மட்டும் ஒன்று ஏபிஎஸ்சி பிசியில் அடிச்சு கொடுத்துரும், அப்படின்னா ஆல் போர்டு அடிச்சு கொடுத்துரும். ஏபிஎஸ்சியில் நான் எல்லா நம்பருமே நான் உங்களை போட சொல்ல கட்டாயமும் படுத்தலை. இப்போ ஏசி நான் இப்போ ஆல் போர்டில் 1-5 கட்டிட்டேன்னா இப்போ உங்களுக்கு 0 உங்களுக்கு வருதா? இப்போ 0ல் என்ன கணக்கு பண்ணி கொடுத்துருக்கேன்? 0-5-50 0-6-60 இந்த மாதிரி நீங்கள் ஒரு நம்பர் 2 நம்பர் கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்களா? அந்த நம்பரோட என் நம்பரோட நீங்கள் மேட்ச் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஏபிஎஸ்சி பிசி அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி தான் பாருங்கள், பாக்ஸ் நம்பரில் நான் இதுக்கு மேலே எப்படி உங்களுக்கு பாக்ஸ் எடுக்கிறதுன்னு தெரில. அவன் பவரில் வச்சு அடிச்சுட்டு போயிட்டான். இல்லைன்னா உங்களுக்கு சூப்பராக இன்றைக்கி மிஷின் கொஞ்சம் லேட்டாக சுற்ற விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் வரல. ஓகேங்களா, 506 டேரெக்டாக கொடுத்துருக்காரு. பாக்ஸ் போகிறப்ப 065 வந்திருக்கும். 563 163 சூப்பராக கொடுத்துருப்பேன். எனக்கு தெரிஞ்ச மிஷின் இன்றைக்கி 3-7 சுற்றுறதுக்கு பதிலாக 3-8ன்னு 1 நிமிஷம் டிலே பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஒரு நம்பர்கிட்ட பவரில் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, நான் ஆல் போர்டை பொறுத்தவரைக்கும் 100% சொல்லியிருந்தேன். எனக்கு கண்டிப்பாக இதில் தான் வர வேண்டியதாக இருந்துச்சு. ஏதோ ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மிஷின். அப்படின்னா ஏதோ லேட்டாக சுற்றிட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இப்படியாகவும் நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. ஓகேங்களா, இன்றைக்கி நல்லபடியாக எடுத்துருக்கேன். வாங்க பார்ப்போம் இன்றைக்கி என்ன பண்ணுறான்னு. ஏன்னா மாதம் எண்டிங்கிறதுனா அவன் அப்படி தான் சுற்ற விடுவோம்னு நினைக்கிறேன். ஓகேங்களா,
ஏன்னா மாதம் எண்டிங் ஆயிடுச்சு, கொஞ்சம் பிடிச்சி தான் ஆரம்பிக்கும். மாதம் எண்டிங்கும் மாதம் ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் நண்பர்களே. இடையில போக நம்ம பிக்கப் ஆயிடலாம். ஓகேங்களா. ஆல் புக்கிங் கேரளா லாட்டரி கெஸ்ஸிங். ஓகேங்களா. 28/2/2025 நிர்மல் குழுக்கள் என்ன பார்த்தீங்கன்னா 421 கெஸ்ஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. 421 கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஃபஸ்ட் டைம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பெல் ஐக்கன் காட்டும். பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம ட்ரிக்ஸ் வீடியோவாக இருந்தாலும் சரி, கெஸ்ஸிங் வீடியோவாக இருந்தாலும் சரி, டிப்ஸ் எது ஒன்று நம்ம சொல்கிற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து சேரும். ஓகே நண்பர்களே. வாட்சிங் ஃபுல் வீடியோ நோ ஸ்கிப் நண்பா. ஓகேங்களா. ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், நீங்கள் பார்க்கறது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தான். நான் ஈஸியாகவும் முடிச்சிடுவேன். ஓகேங்களா. நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, நான் இப்போ சொன்னேன் இல்லையா ஏபிஎஸ்சியில் பிசியில் அடிக்கும் அப்படின்னா ஆல் போல் அடிக்கும். ஒரு நம்பர் 2 நம்பர் எடுத்து அதை வச்சு எப்படி நீங்கள் ஏபிஎஸ்சி எடுக்கிற அந்த மாதிரி சொன்னாலே அந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு புரியாமே போயிடும். நான் எப்படி ஒரு நாளைக்கு 1000 2000 எடுக்கிறதுன்னு சொல்லுவேன், அதுவும் உங்களுக்கு புரியாமே போயிடும். எந்த நம்பர் மேலே அதிகமாக கட்டுறேன், எந்த நம்பர் மேலே எனக்கு ஸ்ட்ராங்காக போகுது, அது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாமல் போயிடும். நீங்கள் ஏன்னா பார்க்குறது ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் தான். அதை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஏதோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா. அதுக்கோசரம் தான் நான் சொல்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாட்சிங் ஃபுல் வீடியோ நண்பா. ஓகேங்களா. ஒன்லி கெஸ்ஸிங் நண்பா. இது ஒரு கெஸ்ஸிங்கை மட்டும் பாருங்கள். கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஓகேங்களா. நான் என்றைக்கு எனக்கு உறுதின்னு படுதோ நான் அப்போ சொல்கிறேன், நீங்கள் அப்போ வச்சு அடிச்சுக்காங்க. ஓகேங்களா. ஏன்னா மாதம் எண்டிங் மாதம் ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். நோ பெண்டிங் நண்பா. ஓகேங்களா. நோ பெண்டிங், ஒன்லி ஜஸ்ட் என்டர்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஜஸ்ட் ஒரு கருத்துக்கான வீடியோ மட்டும் பாருங்கள் தயவுசெய்து. கன்ஃபார்ம் வீடியோ தயவுசெய்து பார்க்காதீங்க. ஓகேங்களா. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா. நான் எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, உங்களோட கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் எதுக்கு ஷேர் பண்ண சொல்கிறேன்னா, முடிஞ்ச அளவுக்கு அதிக பேர் பார்ப்பாங்க. ஏன்னா கமெண்ட்டில் வந்து உங்களோட கெஸ்ஸிங் வந்து அவங்களும் பதிவு பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஒருத்தர் மட்டும் தான் பதிவு பண்ணுறாரு. ஓகேங்களா நம்மளே. ஏன்னா எதுக்கு நான் பதிவு பண்ண சொல்கிறேன்னா, ஏன்னா ஒரு சில பேர் நல்லா கெஸ்ஸராக இருப்பீங்க. பாக்ஸ் ட்ரிக்ஸ்லாம் அப்படியே சூப்பராக எடுப்பீங்க. ஓகேங்களா. 4 நம்பர் 3 டிஜிட்டு 4 டிஜிட் இந்த மாதிரிலாம் எடுப்பீங்க. பாக்ஸ் போடுவீங்க. ஏன்னா உங்களால் அவங்களுக்கும் கொஞ்சம் வின் அடிக்கிறது அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அவங்களும் லாஸ் பண்ணிட்டு தான் நம்மளோட சேனல்லாம் பார்க்க வராங்க. சரி இவராச்சும் நம்மளுக்கு கரெக்டாக கொடுப்பார், எடுத்து கொடுப்பார் அப்படின்ட்டு நீங்களும் கெஸ்ஸிங் போட்டிங்கன்னா, ஏன்னா ஒரு சில பேர் நல்லா எடுப்பீங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உங்களோட கமெண்ட் முக்கியமாக கமெண்ட்டில் உங்களோட 1 நம்பரோ 2 நம்பரோ 3 நம்பரோ இருந்தாலும் சரி, முக்கியமாக கெஸ்ஸிங் வந்து கமெண்ட்டில் போடுங்க. ஓகேங்களா. ஏன்னா அவங்களும் பார்ப்பாங்க, அவங்களும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கோசரம் நம்ம சேனல் வச்சு நடத்திட்டுருக்கோம். ஓகே நண்பர்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அது உங்களோட தனிப்பட்ட விருப்பம். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்டை வந்து உங்களோட கெஸ்ஸிங் வந்து கமெண்ட்டில் போட மறக்கவே மறக்காதீங்க. ஓகேங்களா. ஏன்னா மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேங்களா. அதுக்கோசரம் தான் சொல்கிறேன். ஓகேங்களா. பெஸ்ட் கமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நேற்று தினேஷ் அவர்கள் வந்து 347 397 கொடுத்துருந்தாரு. அவர் வந்து பாக்ஸ் போடுறப்போ வந்து 473 இந்த மாதிரி தான் ஒரு சி போர்டில் நம்மளுக்கு அவருக்கு சூப்பராக ஒரு வின் ஆயிருக்கு. ஓகேங்களா. சி போர்டில் பொறுத்த மட்டும் அவர் வின் பண்ணியிருப்பார். ஓகே. கொஞ்சம் அவரும் கொஞ்சம் பவரில் தான் மிஸ் பண்ணிட்டார். மித்தபடியெல்லாம் அவர் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே நண்பர்களே. நான் எதுக்கு 1 நம்பரோ 2 நம்பரோ அவர் மட்டும் தான் கரெக்டாக கமெண்ட்லாம் பண்ணுறாரு. அன்றைக்கே வேறு லெவல் கெஸ்ஸிங் ப்ரோவா அந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தார் லக்கி பாக்ஸு. ஏன்னா லக்கி பாக்ஸை பொறுத்த வரைக்கும் லக்கி பாக்ஸ்னால தான் வியூஸ் குறைஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 5 நம்பர் கொடுக்குறான், இப்படி அதில் இருந்தால் 1 நம்பர் 2 நம்பர் வந்துடும் அந்த மாதிரின்ட்டு. அதனால தான் நான் லக்கி பாக்ஸை கொடுத்தல. அப்போயே நான் வின் பண்ணி கொடுத்தேன். 3 நாள் தொடர்ந்து நான் வின் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா. அடுத்து அவர் பாக்ஸ் போடுறாரு. பாக்ஸ் போர்டு படிச்சா ஒரு சி போர்டு சூப்பராக ஒரு நல்ல கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா. சி போர்டை பொறுத்தப்பட்டு இந்த மாதிரி தான் நீங்கள் போடணும். இப்போது 3 நம்பர் எடுத்து நீங்கள் பாக்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு இடையில 2 டைம் வரும். ஓகேங்களா. 2 டைம் சி போர்டு வரும். நீங்கள் போட்ட டோக்கன் காசு நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா. அதுக்கோசரம் சொல்கிறேன். ஓகே. சூப்பரான கெஸ்ஸிங் தான். சி போர்டு பொறுத்த வரைக்கும் நல்ல கெஸ்ஸிங். ஓகே. நல்லா கெஸ் பண்ணியிருக்கிறாரு அவர். அடுத்து சிங்கிள் போர்டில் பொறுத்த வரைக்கும் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். இது இன்னும் நல்லபடியாக பண்ணிட்டுருக்கீங்க தினேஷ் அண்ணா. நீங்கள் இன்னும் கமெண்ட் பண்ணணும். ஓகேங்களா. மற்றவங்களும் சப்போர்ட்டாக இருங்க. ஓகேங்களா. யார் பார்க்குறாங்களோ நீங்கள் உங்களுடைய கெஸ்ஸிங்கை கமெண்ட்டில் போட மறக்காதீங்க. ஏன்னா ஒரு சில பேர் உங்களை பார்த்தாலும் அன்றைக்கி உங்களுக்கு வெற்றி அடிச்சுன்னா உங்களை விட மாட்டாங்க. ஓகே நண்பர்களே. ஓகேண்ணா. அது சிங்கிள் போர்டில் பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 0 5 9, பி போர்டில் 7 2 0, சி போர்டில் 0 5 9ன்னு சொல்லி எடுத்து வந்துருக்கிறேன். இதுலேருந்து உங்களோட கெஸ்ஸிங் என்னோட கெஸ்ஸிங் உங்களோட போர்டு என்னோடய போர்டில் இருந்துச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க. நான் இப்போவும் சொல்கிறேன், நாளைக்கு கொஞ்சம் பார்த்து ஆடுங்க. ஏன்னா நாளைக்கு மாதம் எண்டிங்கிறதுனால எப்படி வேணால் மிஷின் சுற்ற விடுவான். 3 9 சுற்ற விட்டாலும் நாளைக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா லேட்டாக சுற்ற விடுறதுனால நம்மளுக்கு கொஞ்சம் ட்ரிக்ஸில் பவரில் போயிடுது. ஓகே நண்பர்களே. அடுத்து ஏபிஎஸ்சி பிசி நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் 05 50, 09 90, 97 79, 02 20, 52 25, 57 75, 07 70. ஓகேங்களா. இந்த ஒரு 14 சைடு எடுத்துகிட்டு இருக்கிறேன். அதில் மை டாரட் பொறுத்த வரைக்கும் 57 75, 07 70, 52 25, 52 இது. ஓகேங்களா. இப்போ சொல்கிறேன் 52 25
0 2 20 ஓகேங்களா. இதுலேருந்து மை டார்கெட் பொறுத்தவரை ஒரு 8 செட் எடுத்துட்டுருக்கிறேன். இதுலேருந்து ஏபிஎஸ்சி பிசி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. ஏன்னா அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன். உங்களுடைய நம்பர்ஸும் என்னோடய நம்பர்ஸும் ஒட்டுக்காக இருந்தால் மட்டும் எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இப்போ உங்களோட கெஸ்ஸிங்கில் ஒரு 2 இருக்கா, நான் 2ஓட மேட்ச் பண்ணி என்ன கொடுத்துருக்கேன் 0 2 20 52 25 கொடுத்துருக்கேன். நான் அந்த மாதிரி எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. உன்னோட நம்பரும் என்னோட நம்பரும் ஒத்து போச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் இப்போது சொல்கிறேன், நாளைக்கு மாதம் எண்டிங் எப்படி வேணால் ரிசல்ட் அடிப்பான் ஓகேங்களா. தாறு மாற கூட அடிப்பான். நாளைக்கு 999 555 அடிக்கிறது வச்சா கூட எந்த ஆட்சிப்படுறதுக்கு எதுவுமே இல்லை ஓகேங்களா. நான் இப்போவும் சொல்கிறேன். அடுத்து ஏபிசி பாக்ஸ் நம்பரை பொறுத்த வரைக்கும் 059 079 070 029 528 523 058 053 ஒரு 8 செட் எடுத்துன்னு இருக்கிறேன். இதில் மை டார்கெட் பொறுத்த வரைக்கும் 059 079 058 053 029. என்னடா எடுத்தோன்னே 070 கொடுக்குறான்னு நீங்கள் ஆச்சரியப்படாதீங்க. ஏன்னா நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எப்படி வேணால் ஆட்டம் மாறலாம் ஓகேங்களா. ஏன்னா நாளையிலேருந்து ஆட்டமே மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா மாதம் எண்டிங்கு கொஞ்சம் அடிக்கிறது கொஞ்சம் தாறு மாறாத அடிப்பான் ஓகேங்களா. நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு வின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஓகேங்களா. ஆனால் நான் கெஸ்ஸிங் வந்து எப்பயும் போல தான் எடுத்துருக்கிறேன். ரொம்பவே நல்லபடியாக தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி கெஸ்ஸிங் போடுறப்பே பேட்டர்லாம் கொஞ்சம் சூப்பராக தான் வந்துச்சு. ஏன்னா ஃபார்முலா மெத்தடில் நல்லாவே இன்றைக்கி வந்துச்சு, நல்லாவே அமைஞ்சிச்சு. ஏன்னா எப்படி இருந்தாலும் இன்றைக்கி அடித்த மாதிரி பவரில் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் ஓகே நண்பர்களே. இது 5 செட்லேருந்து எது பிசி எடுக்கிற மாதிரி எடுத்துருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு பாக்ஸ் போடுங்க. நான் எதுக்கு பாக்ஸ் போடுறேன்னா, நம்ம தினேஷ் அண்ணா எப்படி நம்மளுக்கு பாக்ஸ் கொடுக்குறாரு, அவர் கொடுக்குறதுல தினைக்குமே கொஞ்சம் சி போர்டாஸு பிஇசி இந்த மாதிரி பாஸ் ஆகிடுது ஓகேங்களா. அவர் தான் கரெக்டாக எடுத்துகிட்டு இருக்கிறாரு. உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றிண்ணா ஓகேங்களா. இப்போ 029 இருக்கா, நீங்கள் 6 பாக்ஸ்லாம் போடணும். 029 290 902 ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸை போட்டு இங்கே 029 902 290 029 இந்த மாதிரி 3 பாக்ஸ் வந்துடணும். இல்லாத நம்பர் இப்போ என்ன இல்லை 02 இருக்கா, 02 அதுமாதிரி ஏசியில் மட்டும் 02 இல்லை அதில் ஒரு செட்டு 2 செட் வச்சுட்ருங்க. ஏன்னா பிசி வைக்காதீங்க. ஏன்னா பிசி தான் நம்மளுக்கு, ஏன்னா சைடில் 3 நம்பர் போட்டால் 50 ரூபாய் இதில் வரும், 500 ரூபாய் இதில் வரும். ஆனால் அந்த மாதிரி உங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியல. பிசி மட்டும் போடாதீங்க. மீதி ஏசி ஏபி இந்த மாதிரி போட்டுருங்க. எந்த நம்பர் வரலையோ அந்த நம்பர் எடுத்து பிசியில் போட்டுக்காங்க ஓகேங்களா. இந்த மாதிரி போட்டால் பாக்ஸ் ட்ரிக்கில் பாருங்கள், என்னோடய ப்ளேலிஸ்ட்டில் இருக்கும், கொஞ்சம் விசிட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. அதை வந்து நானே எடுத்து கொடுத்துட்ருக்கேன். அடுத்து நம்மளுக்கு இன்றைக்கி கிடச்ச ஆல் போர்டு நம்பரு 05 எப்படி பார்த்தாலும் நீங்கள் எந்த ஃபார்முலா மெத்தடில் எடுத்தாலுமே 05 தான் நம்மளுக்கு திருப்பி வந்துட்டுருக்குது. அதனால தான் இன்றைக்கி நான் 05 எடுத்து வந்துருக்கிறேன் ஓகேங்களா. நாளைக்கு மாதம் எண்டிங்கிறனால நம்ம எப்படி வேணால் தாறுமாறாக ரிசல்ட் வரலாம். ஆனால் நாளைக்கு பொறுத்த மட்டும் நாளைக்கு அன்சோல்டு ஆகாமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 05லேருந்து ஏதோ ஒரு நம்பர் நின்று நான் இப்போது சொல்கிறேன். நாளைக்கு அன்சோல்டு ஆகி வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு மாறதுக்கு உண்டு. ஆனால் அன்சோல்டு ஆகலைன்னா சப்போஸ் 05 தான் வந்து நிற்கணும். ஏன்னா அந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்துருக்கிறேன். ஏன்னா பேட்டர்ன் 3 ஃபார்முலா மெத்தடில் போடும்போது எப்போயுமே ஒரு பவரில் வந்து நிற்கும். ஆனால் பவரில் வந்து என்ன நினச்சின்னா 3 ஜெயபர்னு வந்து நின்றுச்சு ஓகேங்களா. இந்த மாதிரி ஒரு புள்ளின்னு போட்டு இது 3 ஜெயபுரம்னு வந்து நின்றுச்சு. ஏன்னா இந்த இடத்துல 005 ஒன்று 500ன்னு வரும். ஏன்னா அப்படின்னா 0 ஒன்று 994 449 அந்த மாதிரி பவரில் வந்து நிற்கும். பவரில் தான் நானும் எடுத்து கொடுப்பேன். அந்த மாதிரி வின்னிங் வந்துட்டு இருந்துச்சு தொடர்ந்தே நம்ம சேனலில். ஏன்னா இன்றைக்கி 000 வந்து இருந்துச்சு. அதனால நாளைக்கு ட்ரிபிள்ஸ் அடித்தா கூட எந்த வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறேன். நாளைக்கு பொறுத்தவரைக்கும் டபுள் சூப்பர் மட்டும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நாளைக்கு 3 0 கூட பவரில் கொடுத்துருவான்ட்டு தான் சொல்லி 05 நான் கொடுத்துட்ருக்கேன் ஓகேங்களா. நாளைக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் 0 வந்து ஒரு கிட்டத்தட்ட 99% உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களுக்கு 95% வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா. இது நாளைக்கு ஒரு 100 செட்டு காட்டலாம்னா இதில் ஒரு 50 செட்டு காட்டலாம் ஓகே நண்பர்களே. ஏன்னா நாளைக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு 05 தான் வருது. உங்களோட கணக்கு வழக்கில் உங்களுடைய கெஸ்ஸிங்கில் 05ன்னு இருந்தால் என்னோடய நம்பர் ஒத்து போச்சுன்னா எடுத்து லிமிட்டடாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஏன்னா நாளைக்கு நான் இப்போ சொல்கிறேன், நாளைக்கு மாதம் எண்டிங் எப்படி வேணால் ரிசல்ட் மாறலாம் ஓகேங்களா. நாளைக்கு 30 35ன்னு வந்தால் கூட நீ அந்த ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நான் இப்போ சொல்கிறேன், உங்களோட எண்ணும் எங்களோட எண்ணும் ஒத்து போணுச்சுன்னா மட்டும் எடுத்து லிமிட்டோடு எடுத்து ப்ளே பண்ணிக்காங்க ஓகேங்களா. அடுத்து நாளைக்கு டபுள்ஸ் பொறுத்த மட்டும் நாளைக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. மாதம் எண்டிங்கு நான் எனக்கு ஃபார்முலா வச்சு போடுறப்ப அந்த மேலேயே அப்படி டபுள்ஸ் தான் காட்டுச்சு ஓகேங்களா. நான் அதுக்கோசரம் தான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். நாளைக்கு 00 11 55 இதுலேருந்து வரதுக்கு டபுள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மேபி உங்களுக்கு டபுள்ஸ் கொடுக்கணும்னா 99 கூட வரலாம், 999 கூட வரலாம். அதனால தான் நான் 99 கொடுக்குறேன் ஓகேங்களா. என்னடா 4 டபுள்ஸ் கொடுக்குறான்னு அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஏன்னா நீங்கள் உங்களோட கணக்கு வழக்கில் 99 நம்ம எடுத்து வச்சிருக்கிறோமே அவர் கொடுக்கவே அப்படின்னு இந்த மாதிரி சரி நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க ஓகேங்களா. இதுலேருந்து கூட எடுத்து போடுவீங்க, நான் அதை கூட விட்டுருவீங்க. சரி நான் அவளே எடுத்து எங்கே வரப்போகுதுன்ட்டு அதில் தான் எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. ஏன்னா நீங்களாச்சும் மிஸ் பண்ணக்கூடாது இல்லையா, அதுக்கோசரம் தான் சொல்கிறேன் ஓகேங்களா. நாளைக்கு இதுலேருந்து தான் டபுள்ஸ் வந்து இதுலேருந்து தான் வரணும் ஓகேங்களா நண்பர்களே. நாளைக்கு இதை வச்சு ப்ளே பண்ணுறீங்க, இதை வச்சு ப்ளே பண்ணிங்களா அந்த ஆரம்பம் ஓகேங்களா. ஃபெயிலியர்ஸ் நம்பர் ஃபைனல் நண்பர்களே, இது மட்டும் புரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா. அனைவருக்கும் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நாளை சந்திப்போம்.